ஜெயம் ரவி வந்து இன்டைரக்டா அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. வேற வேலை இருக்கு கேள்வி புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைனா ஏதோ இவன் நடுவுல உட்காந்துட்டு நான் கண்ணால பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க வீட்லயே நீயும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, உங்க வீட்டுல ஒரு மனைவி இருக்கா, உனக்கு தங்கச்சி அக்கா பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள பத்தி ஒரு தடவை பேசி பாருங்களேன், எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியட்டும். டபுள் ஆக்குபென்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமாக ஒரு ராம்காம். யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், அதனால தான் முழு பொறுப்பு வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே கொடுத்தாச்சு. அனந்தா சுந்தர் இருக்கட்டும், ஸ்டார் காஸ்ட் இருக்கட்டும், அஸ்வின் கந்தசாமி டைரக்டர் இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு யங்ஸ்டர் உருவாக்குன ஒரு படம். ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் சொல்கிறோம், அவங்க பார்வையில் சினிமா எப்படி இருக்கு, அதுதான் இந்த படம். மேடம் ஜென்சிக்கு பிடிக்கும் மேடம், நம்ம 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கும். நிச்சயமாக நான் அதான் சொன்னேன், ஜென்சிக்கு பிடிக்கும் போது உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். பாலிடிக்ஸ் மட்டும் வேண்டாம் இந்த ஸ்டேஜ்ல ப்ளீஸ். சினிமாவில் மட்டும் அந்த காட்சிகள் வந்து 4 காட்சிகளாக இருந்தது, 5 காட்சிகளாக சொல்றாரு. இது வந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் கேட்கப்படுறாங்க. சினிமாவுக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நன்றி சொல்லணும் முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா சினிமாவிலேருந்து வந்ததுனால சினிமாவுடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர்ஸோடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா எடுக்க முடியும். நம்ம ஏன் வந்து ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறோம், அவர் தான் தயாரிக்கிறாரு, உருவாக்குறாரு ஒரு படத்தை. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளருங்கிறது முறையில் நிச்சயமாக வந்து முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா எடுக்க முடியும். மற்றவங்க வருவாங்க போவாங்க, ஆனால் காசு போட்டு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும். அதுதான். அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த ஆட்சி மாறினாலும் பெண் குழந்தைகள் அதான அந்த பாலியல் பாதுகாப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஒரு நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. உங்கள் ஆட்சியில் நடக்குது, எங்கள் ஆட்சியில் நடக்கலை, இங்கே நடக்குது அங்கே நடக்கலை, இந்த கட்சி மாநிலத்தில் நடக்குது, இந்த கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கு அங்கே நடக்குது. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது அது மொத்தமாக அப்படி தான் பார்க்கணும்னே தவிர கட்சி ரீதியாக பிரிக்க பார்க்கக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது வீட்டில் இருக்கிறது பெற்றோர்களுக்கு தான் உண்மையிலே வந்து நம்ம ப்ளேம் பண்ணணும். ஏன்னா எப்படி வளர்த்திருக்காங்க, எது பார்த்து வளர்ந்தாங்க, எந்த மைண்ட் செட்டில் அவங்க இப்படி வளர்ந்தாங்க. யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அண்டு இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய குற்றம் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்டால் ரொம்ப கடுமையான தண்டனை, திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது. வாழ்நாள் பூரா நீ வந்து ஒன்று தூக்கு தண்டனை இருக்கணும், இல்லை வாழ்நாள் பூரா நீ வந்து ஜெயிலில் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்தால் தான். ஏன்னா இப்போ இருக்குது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயமே கிடையாது. சட்ட ஒழுங்குன்னு சொல்லும்போது அந்த பயமே கிடையாது. பயம் இல்லாத என்ன, ஜுவனைல் வந்து ஒரு ரேப் கேஸ் இருக்கும்போது 18 வயசுலேயே நான் வெளியில் வந்துடுவேன், ஏன்னா ஒரு குழந்தைனால 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால என் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுதான். ஜெயம் ரவி வந்து இன்டைரக்டா அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. வேற வேலை இருக்கு கேள்வி ஒரு ஹீரோயினுக்கு மறுபடியும் மாப்பிங் பண்ணி வீடியோ போட்டதா சொல்லி ஹைதராபாத்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவங்க மாப்பிங் பண்ணி போடுற மாதிரியான ஹீரோயின்ஸோ மாப்பிங் பண்ணி போடுற மாதிரி இல்லை, அந்த யார் அந்த மாதிரி மாஃபிங் பண்ணிட்டு போடுறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மாஃபிங் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு அப்போ தெரியும் அவங்களுக்கு. இந்தியா முழுக்க காவியோடைய ஆதிக்கம் நிறைய பெருசாயிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் கூட 15 ஆண்டுகளுக்கு வந்துட்டாங்க. அது உங்க கேள்வியே தப்பா இருக்கு மீனாட்சி அவர்களே. காவி அதிகம் இல்ல, மக்களுடைய நம்பிக்கை பிரதமர் மோடி மேலேயும் பாஜக மேலேயும். அது சொல்லுங்க. சரி, அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அந்த ஒரு சீட்லயே இருக்கு? தமிழ்நாட்டுல இப்ப வரும். இதே வந்து நாங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல 2 சீட் தானே இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் 2 சீட்ல இருக்கு. மேடம் பெண் பிள்ளைய வந்து பறிகொடுத்தவங்க தாய்மார்களை வந்து சோசியல் மீடியால வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து ப்ளேம் பண்றாங்க. இவங்க பண்ண தப்புனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம், பெண் பிள்ளைய இறந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க இப்ப சோசியல் மீடியால. நீங்க எப்படி பாக்குறீங்க தாயா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஏஐ இருக்கட்டும், இல்ல அந்த சயின்ஸ் வந்து தவறான வகையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். பட் நம்ம வந்து எது சரி எது தவறு அது பார்க்காம என் கையில் ஒரு மொபைல் இருக்குது, நான் என்ன வேணாலும் பயன்படுத்துவேன். ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் ஃபிகர் கிரியேட் பண்ணுவேன், டீப் ஃபேக் கிரியேட் பண்ணுவேன், யார் பற்றி என் முகம் தெரியல, யார் பற்றி வேணாலும் எது வேணாலும் சொல்லுவேன்,
டிவி முன்னாடி உட்காந்துட்டு 2000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதனால தான் நான் வாய்க்கு வந்தபடி பேசுவேன். யார் இப்படி எல்லாம் பண்றாங்களோ, இன்க்ளூடிங் பல யூடியூபர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ என் புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைனா ஏதோ இவன் நடுவுல உட்காந்துட்டு நான் கண்ணால பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க வீட்லயே, நீயும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, உங்க வீட்டுல ஒரு மனைவி இருக்கா, உனக்கு தங்கச்சி, அக்கா, பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள பத்தி ஒரு தடவை பேசி பாருங்களேன், எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியட்டும். மகாராசா மாதிரி ஆட்கள் மறுபடியும் பெண்ணை பத்தி நான் டோட்டல் அரசியலே வேண்டாம் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் சுத்தி இப்படி பிடிச்சாலும் இப்படி சுத்தி பிடிச்சாலும் அரசியலுக்கு தான் வருவீங்க. மேடம் கடைசியா ஒரு கேள்வி, டிக்கெட் விலை அதிகரிக்குமோ? 450 ரூபா 300 ரூபா ஐயோ மீனாட்சி சார், நல்லது கேளுங்க மீனாட்சி சார். நம்ம வந்து படத்தை பத்தி இல்லையா? மீனாட்சி சார், நம்ம வந்து சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம், நல்ல ஹாப்பி சினிமா பத்தி பேசுவோமே. கருப்பு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி நல்ல படங்கள் ஓடணும், சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். கருப்புக்கு வந்து சூர்யா அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், அப்படி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். நல்லா இருக்குல்ல, சினிமா நல்லா இருக்கணும். சினிமா இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து அது பேசுவோம். தேங்க்யூ.